பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஒரு தொடக்கம் இருந்தால் அதற்கு கண்டிப்பாக ஒரு முடிவும் உண்டாகும். யோபுடைய வாழ்க்கையை பார்ப்பீங்கன்னா, யோபுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடுகளும் சோதனைகளும் தேவன் அனுமதித்தார். இந்த யோபுடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள் வேதனைகள் மத்தியிலேயும் அந்த யோபு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார். 100% அவர் மேல் விசுவாசம் வைத்தார். அவர் சொல்லும் பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த கஷ்டங்கள் மத்தியிலையும் நெருக்கங்கள் மத்தியிலையும் யோபு கர்த்தரை சார்ந்து கொண்டார். தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார். முடிவில் பார்த்தீங்கன்னா, அந்த யோபு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆமேன். அப்போ அந்த யோபுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டே வந்தன. ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் முடிவு பெற்று அந்த யோபு இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களும் போராட்டங்களும் நமக்கு நிரந்தரமானவை அல்ல. அவைகள் நிச்சயமாக நம்மை விட்டு கடந்து போய்விடும். நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். ஆமேன். இந்த இறைவார்த்தை கேட்ட நமக்கு வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் நன்மைக்கு எதுவானவர்கள். இறுதியில் நமக்கு 2 மடங்கு ஆசுவத்தை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்தில் நிமிர முடியாத கூனி ஒரு பெண் அங்கே இருக்கிறார். இயேசு பிரசங்கம் பண்ணி முடித்த பிற்பாடு அந்த நிமிர முடியாத கூனியின் அருகே போய் அவளை தொட்டு சுகப்படுத்துகிறார். 18 வருஷமாய் பிசாசால் கட்டப்பட்ட மகள் நிமிர முடியாமல் இருக்கிறார். அந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இயேசு அவளை தொட்ட உடனே அந்த பிரச்சனை மாறி அவள் நிமிர்ந்து தேவனை துதிக்க ஆரம்பித்தாள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பல ஆண்டுகளாய் சாத்தானால் கட்டப்பட்டிருக்கலாம், நெருக்கப்பட்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை எந்தெந்த இடத்துல தலை குனிந்து பண்ணமோ, நிமிர முடியாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளை தலை நிமிர பண்ணுவார். ஆமேன். எனவே நிமிர முடியாத கூனி அந்த ஆலயத்தில், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து போனது, இனி என்னால் நிமிர முடியாது, மற்ற மனிதர்களைப் போல நிமிர்ந்து நடக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு அந்த ஆலயத்தில் வந்து அவளுக்கு சுகத்தை கொடுத்தது போல இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நம்முடைய மத்தியில நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம அதை விசுவாசிப்போம். நிமிர முடியாத இடத்துல தலை நிமிர பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே நாம் 100% இயேசுவை விசுவாசிப்போம், நம்புவோம். அவர் நம்பும் போது அவர் நம்ம அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். பிசாசு என்ன செய்கிறான்னா, நம்முடைய நம்பிக்கையை தகர்த்து விடுவான். ஆமேன். ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கும்போது அந்த நம்பிக்கை தகர்த்து அவரை சந்தேகப்பட அளவுக்கு நம்முடைய எண்ணங்களை சிதைத்து விடுவான். எனவே நாம் கவனமாக இருந்து 100% இயேசுவையை விசுவாசிப்போம். அவரால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவுரை எழுத முடியும் என்று நாம் விசுவாசத்தோடு கூட இருப்போமானால் அற்புதங்களை ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல்ல 276 பேரோடு கூட கைதியாக கப்பல்ல புறப்பட்டு செல்லுகிறார். புறப்பட்டு செல்லும்போது கப்பல்ல ஒரு பெரிய காற்று அடித்து அந்த கப்பல் உடைந்து எல்லாரும் தண்ணிக்குள்ள தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. 276 பேரும் அதாவது தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன நிலைமை. எல்லாரும் மரிக்கிற நேரத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தேவன் பவுலுக்கு தரிசனமாகிறார். பவுலே, நீ ரோமாபுரியில போய் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை சொன்ன உடனே, நீங்க யாரும் சாக மாட்டீங்க, நீங்க எல்லாரும் பிழைப்பீங்க அப்படின்னு சொல்லி தூதன் பவுலுக்கு வெளிப்படுத்தின உடனே இந்த பவுல் என்ன செய்கிறார்? தனக்கு கிடைத்த அந்த தரிசனத்தையும் தனக்கு கிடைத்த அந்த நம்பிக்கையும் தத்தளித்து கொண்டிருக்கிற 276 பேருக்கும் விதைக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம். கப்பல் சேதம் அல்லாமல் உயிர் சேதம் வரவே செய்யாது. நம்ம எல்லாம் தப்பி கரையேற போகிறோம். நான் ரோமாபுரிக்கு போறேன் அப்படின்னு போக வேண்டும் என்று சொல்லி தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார். எனவே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. நம்ம தப்பி கரையேறுவோம், பிழைப்போம், நம்ம மறுபடியும் நம்ம தேசத்துக்கு புறப்பட்டு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த பவுல் அந்த மக்களுக்கு ஊட்டினார். அந்த 276 பேரும் அந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு விசுவாசமாய் மாறினார்கள், நம்பிக்கை வைத்தார்கள். 276 பேர் தப்பி கரையேறினார்கள். அன்புக்குரிய தேவனுடைய இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில
இப்படி தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது போல, இந்த ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டது போல் நாமும் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். எல்லாம் முடிந்து போனது, இனி என்னால் எழும்ப முடியாது அப்படிங்கிற அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இன்றைக்கு நம்மை தப்பி பிழைப்பதற்கு நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம யாவரும் நமக்கு இருக்கிற இந்த துன்பங்கள்லேருந்து, பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பி கரையேற நமக்கு தேவன் கிருபை தருவாராக. எனவே சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படி நம் நம்பிக்கை வீண் போகவே போகாது. அல்லேலூயா. எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும், நெருக்கங்களுக்கும் ஒரு முடிவை தேவன் இந்த நாளில் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபையை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.